அநியாயம். மணமாகாத இளவரசி பிள்ளை பெறுவதென்றால் அரசுக்கே களங்கம் அல்லவா? இல்லை சத்தியவதி, என் தந்தை குந்தி போஜ மகாராஜா துர்வாச முனிவருக்கு பணிவிடை செய்ய என்னை அமர்த்தினார் அல்லவா? ஆமா. வேள்வி முடிந்ததும் முனிவர் எனக்கு ஒரு வரம் அளித்தார். தெரியுமே. வேடிக்கையாக அந்த வரத்தை சோதிக்க நினைத்து சூரியனை வேண்டி மந்திரத்தை உச்சரித்தேன். உடனே சூரிய பகவான் எதிரில் தோன்ற அவர் அருள் ஒளி என் மீது பாய கவச குண்டலத்தோடு கதிரவனை போன்ற ஒரு சிசுவை பெற்றுவிட்டேன். ஐயோ, நான் கன்னி அல்லவா, பழிவருமே என்று கதறினேன். கவலைப்படாதே குந்தி, நீ உச்சரித்த மந்திரத்தின் சக்தியா எனது பரிசுத்த ஆவி உனக்களித்த மகன் அவன். அதனால் உனது கன்னித்தன்மை பழுதுபடாது என்று கூறி ஆதவன் மறைந்தான். கண்ணீரால் நனைத்து என் மகனை கங்கா தேவியிடம் படைக்கிலமாக விட்டுவிட்டேன். கவலைப்படாதீர்கள் அம்மா, அந்த ஒளிக்கடவுளே அதை காக்கும். பாருங்கள் அம்மா, பாருங்கள். இது ஏது குழந்தை? எங்கள் மகன். அப்படியா? திருதராஷ்டிர மகாராஜாவின் தேரோட்டியாகிய உனக்கு ஒரு மகன் பிறந்த விவரம் இதுநாள் வரை எனக்கு தெரியாதே. கங்கை நதியில் ஒரு பெட்டி மிதந்து வர அதில் இந்த குழந்தை கிடைத்தார். ஆதவனை போன்ற முகவொளி. வா மகனே, வா. இது என்ன ஆச்சரியம்! வாரி அணைக்க வா மகனே என்று அழைத்தால் வறியவன் ஏதோ வாழ உதவி கேட்கிறான் என்று எண்ணியதைப் போல தலையில் உள்ள சுட்டியை எடுத்து தானம் கொடுத்து விட்டானே இந்த குழந்தை. அதிரதா, இவன் கொடுப்பதற்கென்றே பிறந்தவன். கொடையும் தயையும் பிறவி குணம். சுவாமி, இவன் வந்த பேழையில் இவனோடு விலை உயர்ந்த இந்த புடவையும் இருந்தும். சுவாமி, உடலில் உள்ள கவச்சமும் காதில் உள்ள குண்டலமும் இவன் உடலோடு ஒட்டியே உள்ளன. ஆமா, இவன் ஒரு தெய்வ பிறவி. இவனுடைய உயிரை காக்கும் கவச்சம் இது. இது உள்ளவரை இவனை எவராலும் அழிக்க முடியாது. அதிரதா, இவன் கர்ண குண்டலங்களோடு பிறந்திருப்பதால் இந்த குழந்தைக்கு கர்ணன் என்றே பெயர் சூட்டுங்கள். கர்ணன்? கவச்ச குண்டலத்தோடு நீ காணப்பட்டார். கர்ணன் என்று பெயர் சூட்டி அன்று முதல் உன்னை எங்கள் மகவே கொண்டோம். பாருங்கள், பல தலைகள். கர்ணன் நெய்ய போகும் ஒரே பானம் அத்தனை தலைகளையும் அறுத்தறிய போகும் அதிசயத்தை பாருங்கள். பாருங்கள், சுழலும் பல வண்ண பட்சிகள். அதில் ஏதோ ஒன்று இல்லை, குறிப்பாக சிவப்பு என்றே குறிப்போம். அது மட்டும் கர்ணனது ஒரே அஸ்திரத்தால் துணிக்கப்பட்டு தலையில் தனியாக விழும். இறுதியாக அதோ மச்சந்திரம். மற்றவர் போல் முன்பார்த்தல்ல, முன்னின்று பின்பார்த்து கர்ணனையும் அம்பு அதை துணித்தேறியும். பாருங்கள். இவன்தான் வில்லாளன். வில் என்ற சொல்லுக்கே ஒரு கர்ணன் தான். எல்லோருக்கும் கூறிக்கொள்ளுகிறேன், எனது நண்பன் கர்ணன் ஒரு அரசன், என் ஆட்சிக்குட்பட்ட அங்க தேசத்து அரசன். என் உயிரே, வானங்காத்த தெய்வமே, என் உயிர் இருக்கும் வரை உன் உயிர் இருக்கும். என் உயிர் போன பிறகுதான் உன் உயிர் போக முடியும். இது சத்தியம்.